Hello friends, நம்ம இன்னைக்கு Channa masala recipe தான் பார்க்க போறோம். Welcome to Nandhu Stuff. Please subscribe. இந்த Channa masala நம்ம சும்மா ஈவினிங் ஸ்நாக்காவும் சாப்பிடலாம் இல்ல சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம். சன்னா வேக வச்சு எடுத்துர்க்கேன். நான் வெள்ளை கொண்டக்கடலை தான் எடுத்துக்கிட்டேன். கருப்பு கொண்டக்கடலை டேஸ்ட் இருக்கும் பட் அவ்வளோ அட்ராக்டிவா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நெத்தா ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். நான் 5 hours ஊற வச்சேன். அப்புறம் ஒரு 4 விசில் விட்டுருக்கேன் நான் குக்கரில் வச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் விட்டாச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகாமல் கீ சேர்க்காதீங்க, அதில் ஒரு ஃப்ளேவர் மிஸ் ஆகும். ஸோ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். ஆனால் நெய் எண்ணெய் சேர்ந்து இந்த கருவேப்பிலை பொரியிற வாசனை வந்துட்டு சான்ஸே இல்லை. இப்போ வந்துட்டு வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, தக்காளி 1/2 தக்காளி, ஜீரகம் 1/2 ஸ்பூன், இந்த கொண்டக்கடலை ஒரு 1/4 கப் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டு தான் நான் இப்போ இதில் ஊற்றிருக்கேன். இது நல்லா அந்த எண்ணெயில் லேசாக வதங்கிக்கட்டும். ஜாரில் கொஞ்சோண்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி சைடில் ஒட்டியிருக்கிறதையும் நீங்கள் அதில் அந்த தண்ணியில் கலந்துட்டு இதில் போட்டுக்கலாம். இது லேசாக ஒரு 1 minute வதங்கினதுக்கப்புறம் இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிட்டேன். ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். 1/4 கிளாஸ்க்கு கம்மியாக ஊற்றினா போதும். நிறைய தண்ணியை ஆட் பண்ணிட வேணாம். ஸோ இது ஒரு 1 or 2 minutes இருக்கட்டும், லேசாக வதங்கட்டும் அந்த ஆயிலில். இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். அடுத்து மிளகாத்தூள் போடலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு. கொண்டக்கடலை வேக வைக்கிறப்போ கூட நீங்கள் உப்பு போட்டிருப்பீங்க. ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் போடுங்க, ரொம்ப அதிகமாக தேவையில்லை. அடுத்து மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன். மஞ்சத்தூள் எங்கே ஆட் பண்ணாலும் கூடவே மிளகுத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். மிளகும் மஞ்சளும் சேர்றப்ப தான் மஞ்சளோட ஃபுல் பவர் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன். அடுத்து இஞ்சி ஒரு சின்ன பிட் எடுத்திருக்கேன். அந்த இஞ்சி சின்ன பீஸை வந்துட்டு கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். முழுசாக போட்டால் வாயில் மாட்டோன்னு குழந்தைங்க தனியாக எடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக நான் அதில் திருவி போட்டிருக்கேன். சரி, அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு தொக்கு மாதிரி இருக்கும் இதை பார்த்தா. இப்போது அந்த மிக்சியில் ஆட் பண்ணி வச்சுருந்த மிச்ச தண்ணியை ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தான் ஊற்றினேன். இப்போ பாக்கி தண்ணியை இப்போ தான் ஊற்றுறேன். இதில் அவசரப்பட்டு ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம். ஏன்னா தண்ணி அதிகமாகிடுச்சுங்கிறதுக்காக தண்ணி போகணும்னு நம்ம ரொம்ப நேரம் இதை கொதிக்க வைக்க முடியாது. ஏன்னா அந்த சன்னெல்லாம் வந்துட்டு ரப்பரி ஆகிடும் ரொம்ப நேரம் கொதிச்சா. அந்த மசாலா தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் லேசாக வெந்தோடனே நீங்கள் சன்னாவை கொட்டி கிளறிடலாம். சன்னா போட்டதுக்கப்புறம் ஒரு 5 minutes இருந்தால் போதும். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிடக்கூடாது, அந்த சாஃப்ட்னஸ் போயிடும் கொண்டக்கடலையில். ஸோ ஒரு 5 minutes வரைக்கும் இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் வந்துட்டு அதில் ஏறணும். லிட் போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு 3 minutes ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணிட்டேன். இதை சர்வ் பண்ணுறப்போ வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணி அதோடு போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணுங்கள்.
இப்போ தான் நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் அதை வந்துட்டு அடுப்பில் வச்சுருந்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகி ஒரு மாதிரி பெரட்டின மாதிரி ஆகிடும். அந்த ஸ்டேஜ் வராமல் கொஞ்சம் அப்படி செமி கிரேவி ஸ்டேஜ்லேயே வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. தேங்க்யூ. பாய்.